Happy. Good morning. Good morning. Okay. So last class or test எப்படி இருந்துச்சு? ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரிக்கு லாஸ்டா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களே, அந்த டெஸ்ட் எப்படி இருந்துச்சு? குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். டெஸ்ட் ஈஸியா இருந்துச்சா கொஸ்டின் எல்லாம்? அதுல எதுவும் டவுட் இருக்கா? அதை டிஸ்கஸ் பண்ணணுமா என்ன? கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஓகே. கொஞ்சம் கொஸ்டின் மேபி ஹார்டா இருக்கும். அந்த கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப என்ன இந்த ஓஎம்சிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன கொஸ்டின். ஓகேவா? நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். சரி. இன்னைக்கு பொறுத்த வரையும் நம்ம சிந்தசிஸ் பார்க்க போறோம். சிந்தசிஸ் ஆஃப் மெட்டல் கார்பனைல் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். எந்த கொஸ்டின் லாஸ்டா நீங்க அட்டன் பண்ணீங்களே, அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரியா? நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. ஸோ நான் அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? ஃபைண்ட் அவுட் த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ், assume ligand in maximum hepticity and the complex X follows 80 electron rule அப்படின்னு கொடுத்துட்டு எம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 8 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணணும். எம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். சோ கொடுத்திருக்கிறது என்னது? C6H6 லிகாண்டு, மெட்டலு. ஓகேவா? அண்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா C4H4 கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ C6H6 அப்படிங்கும் போது எனக்கு என்னது? பென்சின் லிகாண்ட். அதோடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டி பாத்தீங்கன்னா 6. கரெக்டா? ஓகே. அண்ட் அடுத்து இது மெட்டல் நான் கண்டுபிடிக்க போறேன். C4H4 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்னவா இருக்கும்? C4H4 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சைக்ளோ பியூட்டினா. இங்க எழுதவா? 4 கார்பன் இருக்கும், 4 ஹைட்ரஜன் இருக்கும். சைக்ளோ பியூட்டினுடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டி என்னவா இருக்கும்? 8 அவங்கதான் கொடுத்துட்டாங்களே, ஒவ்வொரு லிகாண்டும் அதோடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டில இருக்கு. அப்ப பென்சீனுடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டி 6, பியூட்டாடையினுடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டி 4. ஓகேவா? அப்ப 6 பிளஸ் எம் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் பண்ணும்? 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ 10 பிளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 18 and m is equal to 18 minus 10 which is equal to 8. So மெட்டலை பொறுத்தவரை 8 எலக்ட்ரான் இருக்குது. 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது என்னவா இருக்கலாம்? உங்களுக்கு தெரியுமே, ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க? 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது இட்ஸ்
அயன் ஃபேமிலி 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா அயன் ஃபேமிலில வரும். அயன், ருத்தேனியம், ஆஸ்மியம் இந்த 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் பிரசன்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்ட் ஆன்சர். சோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏ தான். சோ ஏல பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்மியம் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ ஆஸ்மியம் அப்படிங்கும் போது அதுல 8 எலக்ட்ரான் இருக்கு. கொஸ்டினை கவனிச்சிங்களா இல்லையா? அந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் மெட்டல் இன் காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸ்ல மெட்டல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒவ்வொரு லிகாண்டும் மேக்சிமம் ஹெப்டிசிட்டில இருக்குன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப மேக்சிமம் ஹெப்டிசிட்டி ஃபார் பென்சின் ஈட்டா 6, பியூட்டாடைனோடைய மேக்சிமம் ஹெப்டிசிட்டி 4. அதாவது மேக்சிமம்னா எல்லா கார்பன் ஆட்டமும் என்ன ஆயிருக்கு, எல்லா லிகாண்ட் ஆட்டமும் டைரக்டா மெட்டலோட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நான் பேசுறது கிளியரா இருக்கா? ஆடிபிளா இருக்கு தானே? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாரும் கிளியரா? செகண்ட் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 18 எலக்ட்ரான் ரூல் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும், டிரான்சிஷன் ஓஎம்சி காம்ப்ளெக்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். யாருக்கு அப்ளை ஆகாது? மெயின் குரூப்புக்கும் லாந்தனைடுக்கும் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் தியரி படிக்கும் போதே உங்களுக்கு வச்சிருப்பேன். சரியா? அப்ப எது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்? அவங்க கேட்டிருக்கிறது நாட் ட்ரூ. எது வந்து கரெக்ட் இல்ல? டெஸ்ட்ல என்ன விசிபிளால? மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல் அப்ளிகபிள் டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட்டே அதுல விசிபிளா இல்லையா? ஓகே ஓகே. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரையும் நாட் ட்ரூ எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எது தப்பு, எது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல் ஒன்லி அப்ளிகபிள் டு, நான் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறேன், ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் டிரான்சிஷன் ஓஎம்சி காம்ப்ளெக்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 18 எலக்ட்ரான் ரூல் நாட் applicable for main group as well as lanthanide and actinide. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா தப்பா? 18 எலக்ட்ரான் ரூல் யாருக்கு அப்ளை பண்ண முடியும், யாருக்கு அப்ளை பண்ண முடியாது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எனக்கு என்னது, ரெண்டுமே ட்ரூ. ஆ, அடுத்த தேர்ட் ஆப்ஷன் எழுதுறேன் பாருங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்து 8 எலக்ட்ரான் ரூல் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க நாட் அப்ளிகபிள்னு கொடுக்காம 18 எலக்ட்ரான் அப்ளிகபிள் ஃபார் மெயின் குரூப் ஆஸ் வெல் அஸ் லாந்தனைடுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் இவ்வளவுதான் கொஸ்டின். நீங்களே ஆன்சர் எதுன்னு சொல்லுங்க. 8 எலக்ட்ரான் ரூல் வந்து மெயின் குரூப்புக்கும் லாந்தனைடுக்கும் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்.
அண்ட் ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் வந்து 16 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஃபால்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? சிடி ரெண்டுமே ஃபால்ஸ். ஃபர்ஸ்டும் செகண்டும் கரெக்ட், தேர்டும் ஃபோர்த்தும் இன்கரெக்ட். ஸோ அப்படி பார்த்தா நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4. ஏன்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. மெயின் குரூப்புக்கும் லாந்தனைடு ஆக்டினைடுக்கு 18 எலக்ட்ரான் ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் ரெண்டாவது ஸ்கொயர் பிளேனா 16 எலக்ட்ரான் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ இது ரெண்டுமே தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 3 and 4. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாலிகுல்னு கொடுத்துட்டு ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு எந்த ரெண்டு மெட்டல் வந்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? CO5ன்னு கொடுத்துருக்காங்க, மெட்டல் இருக்கு, அண்ட் அதோட OCH3PH இப்படி இருக்கும். ஸோ இந்த மெட்டல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? என்ன ஆன்சர் வந்துச்சு? எந்த கொஸ்டினுக்கு? செகண்ட் கொஸ்டினுக்கா? ஓகே 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 ஓகே, மாத்தி கொடுத்துருக்காங்களா? ஓகே, நான் செக் பண்றேன். செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து இட்ஸ் ஒண்ணு இல்ல, அந்த ஆப்ஷன்ல கரெக்டா 3 and 4 கொடுக்கல பாருங்களேன். ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் 2, 3, 4 தான். ஓ, அந்த மாதிரிதான் ஆன்சர் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ல தனியா 3, 4 இல்ல. ஸோ 2, 3, 4 தான் வந்து ஆன்சரா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன்ல கரெக்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை அப்படியே கொடுத்துட்றேன். அதுல 2 வரக்கூடாது, 3, 4ன்னு வரணும். 1, 2, 2, 3, 1, 3, 3, 4ன்னு வரணும். ஓகேவா? நான் அதை செக் பண்ணி சொல்லிடுறேன். நான் பேசுறது கிளியரா கேக்குதுல? யாருக்கும் நான் பேசுறது கேட்கவே இல்லை அப்படின்னா ஜஸ்ட் மீட்டிங்ல இருந்து லீவ் ஆயிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. சரியா? ம். அடுத்து இந்த காம்பவுண்ட்ல எம்ங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப திரும்ப அதே மாதிரிதான். கார்பனைலா 5 கார்பனைல் இருக்கா? ஒரு கார்பனைல் எவ்வளவு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்? 5 கார்பனைல். 5 கார்பனைல்ல ஒரு கார்பனைல் எவ்வளவு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும்னு சொல்லியிருக்கேன். எலக்ட்ரான் கான்ட்ரிபியூஷன் வந்து என்னது கார்பனைல பொறுத்த வரையும்? 2. ஸோ 5 into 2 பிளஸ் மெட்டல் கண்டுபிடிக்கிறேன். இந்த லிகாண்டெல்லாம் கணக்குல எடுத்துக்குமானவா? தேவையில்லை. எனக்கு தேவை யாரு? மெட்டலோட டைரக்டா யாரு அட்டாச் ஆயிருக்கா? கார்பன் வந்து ரெண்டு பாண்ட ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்படின்னா மெட்டலுக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும்? 2 எலக்ட்ரானை கொடுக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இது 2 எலக்ட்ரானை கொடுக்கும். அண்ட் இது இதெல்லாம் எதுக்கு ஈக்குவல் பண்றேன்? 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஈக்குவல் பண்றேன். ஸோ 10 plus m plus 2 is equal to 18. அப்ப மெட்டல் plus 12 is equal to 18. மெட்டல் is equal to 18 minus 12 is equal to 6. கரெக்டா? அப்ப மெட்டலோட எலக்ட்ரான் 6 இருக்கணும். எதுக்கு 6 இருக்கணும்? நல்லா பாருங்க. ஏ ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மாலிப்டினம், டங்ஸ்டன். பி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா
குரோமியம் ரேனியம் பிளஸ்ன்னு இருக்கு. அந்த பிளஸ் மைனஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் சி பாத்தீங்க அப்படின்னா குரோமியம் மாலிப்டினம் பிளஸ் அண்ட் டி வந்து குரோமியம் வெனேடியம். சரியா? மாலிப்டினம் அப்படிங்கும் போது நான் சொல்லியிருக்கேன் எதுல வரும் மாலிப்டினம் அப்படிங்கிறது. மாலிப்டினம் பி கரெக்டா? சரி, மாலிப்டினம் அப்படிங்கிறது எந்த ஃபேமிலி? D4 குரோமியம் ஃபேமிலி. ஓகே, குரோமியம் டங்ஸ்டன் மாலிப்டினம் கரெக்டா? சோ அப்ப அதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 6 எலக்ட்ரான் இருக்கும். டங்ஸ்டன் அப்படிங்கிறது என்னது? ஸ்காண்டியம் வெனேடியம், ஸ்காண்டியம் டைட்டேனியம் வெனேடியம். சோ அப்ப அதுல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 5 எலக்ட்ரான் இருக்கும். D3S2. குரோமியம் அப்படிங்கும் போது 6. ரேனியம் அப்படிங்கிறது என்னது? Mn டெக்னீட்டியம் ரேனியம். Mn ஃபேமிலி அப்படிங்கும் போது 7 இருக்கும். பிளஸ் அப்படிங்கிறதுனால 6. சோ இத பாருங்க, இது 6. மாலிக்யூல் நார்மலா 6 இருக்கும், பிளஸ் அப்படிங்கிறதுனால 5. குரோமியம் 6, வெனேடியம் 5. 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு பேர் எது? பி பேர் தான். சோ குரோமியம் அண்ட் ரேனியம் பிளஸ் இந்த ரெண்டுத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ அப்ப மெட்டல் 6 எலக்ட்ரான் மெட்டலும் 6 எலக்ட்ரான் இருக்கு, ஆப்ஷன்லயும் 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது பி. பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்ப நான் அதுல எப்படி போட்டேன்னு புரியுதா? மெட்டலோட கார்பன் டைரக்டா 2 பாண்ட ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். இதுக்கு பேரு கார்பீன்னு சொல்லுவோம். ஓகேவா? மெட்டல் டபுள் பாண்ட் சி. சோ அதுக்கு பேரு கார்பீன்னு சொல்லுவோம். நான் OCH3யோ பிஹெச் குரூப்பையோ பார்க்கல. நான் யார பாக்குறேன்? மெட்டலோட டைரக்டா அட்டாச் ஆயிருக்கிற கார்பனை பாக்குறேன். 2 பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு, விச் மீன்ஸ் 2 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிருக்கு. சோ அதனால இங்க 2ன்னு போட்டிருக்கு. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் கிளியரா? ஃபோர்த்துக்கு போலாமா? எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான் ரூல் கைடை யூஸ் பண்ணி 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல எக்ஸ் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. சரி, அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது η5Cp, அடுத்து CO2 அயன், அதுக்கு அடுத்து PHC ட்ரிபிள் பாண்ட் CH ஹோல் பவர் எக்ஸ் வந்து அந்த பவர்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 8 எலக்ட்ரான் ரூலை பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இதை நீங்க போட்டு பார்த்திருப்பீங்களே. என்ன ஆன்சர் வந்துச்சு? η5 அப்படிங்கும் போது 5 எலக்ட்ரான், ஒரு கார்பனில் 2 எலக்ட்ரான், 2 into 2 4 எலக்ட்ரான். Fe உங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? D6S2 8 எலக்ட்ரான். அண்ட் இதுக்கு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? PHC ட்ரிபிள் பாண்ட் CH. It's a 2 electron donor. அல்கைன் பாத்தீங்க அப்படின்னா 2 எலக்ட்ரான் டோனர்னு சொல்லியிருக்கோம். சி ட்ரிபிள் பாண்ட் சி அப்படிங்கும் போது இட்ஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். ஸோ +2 எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி எதுக்கு ஈக்குவல் பண்றேன்? 18க்கு ஈக்குவல் பண்றேன். ஸோ 5 + 4 + 8 + 2 + எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ ஆட் பண்ணுங்க. 10, 15, 19. ஓகேவா? அப்ப 19 + x is equal to 18. x is equal to 18 - 19.
அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? -1. ஞாபகம் இருக்கா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1ன்னு வந்தா சார்ஜ் என்னன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 வந்தா ஆன்சர் என்னவா எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன்? -1ஆ +1ஆ? பாசிட்டிவ் 1ஆ எடுத்துக்கணும். இங்க என்ன, இங்க எக்ஸோட வேல்யூ என்ன வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு நான் அதுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதோடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா, அப்ப ஆன்சர் வந்து -1. சாரி சாரி, +1. இங்க மைனஸ்னு இருந்தா ஆன்சர் வந்து பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். இப்ப அடுத்த கொஸ்டின் வாங்க. அதுல 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? 2 மாலிகுல் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் மாலிகுல் பாருங்க. ஈட்டா 6 C6H6 கொடுத்துருக்காங்க. Mn கொடுத்துருக்காங்க. CO2 CH3 ஹோல் பவர் X. இதுலயும் X ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈட்டா 6 அப்படிங்கும் போது 6 எலக்ட்ரான், Mn அப்படிங்கும் போது 7 எலக்ட்ரான், கார்பனைல் அப்படிங்கும் போது ஒரு கார்பனைல் 2 எலக்ட்ரான், 2 கார்பனைல் அப்படிங்கும் போது 4 எலக்ட்ரான். மெத்தில் எவ்வளவு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்? ஞாபகம் இருக்கா? மெத்தில் கொடுத்திருப்பனே. மெத்திலா 1 எலக்ட்ரான் டோனர், 1 எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ 1 பிளஸ் இதுக்கு மேல இருக்கக்கூடிய எக்ஸ் எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவல் பண்றேன்? 18க்கு ஈக்குவல் பண்றேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஸோ எவ்வளோ வரும்? 12, 13, 14, 14 plus 14, 18 plus x is equal to 18. 18, 18 வருது. x is equal to 18 minus 18, 0ன்னு வருதா ஆன்சர்? 0ன்னு வந்தா 0 தான். ஸோ ஒரு ஆப்ஷன் என்னவா இருக்கணும்? அதாவது இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 0. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு +1ஆ இருக்கணும். அண்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து 0வா இருக்கணும். இதுதான் எனக்கு ஆன்சர். இந்த ஆன்சர் எந்த இடத்துல இருக்கு? +1 0. டி ஆப்ஷனான்னு பாருங்க. ஃபோர்த்துக்கு டி ஆப்ஷனா? கரெக்டா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, யாரு வந்து அல்கீனோட நல்ல ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகும்? எந்த ஃபார்ம் ஆஃப் அல்கீன் வந்து மெட்டலோட ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆகும்? இது ஒரு ஈஸியா என்ன ஆன்சர் அதுக்கு? எந்த அல்கீன் வந்து மெட்டலோட கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் அல்கீன் தான். சைக்ளோஹெக்சின், நார்போரைன், சிஓடி, சைக்ளோஆக்டா டெட்ராயின் அல்லது டையின், எத்திலீன். இதுல யாரு பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து மெட்டலோட பைண்ட் ஆவா அப்படின்னா நார்போரைன். ஏன்னா அது பயங்கர ஸ்டெரிக்கா இருக்கு. நீங்க அதான் ரிங்ல இருக்கு பாத்தீங்களா, பிரிட்ஜிங்கா இருக்கு. யாரு? இந்த நார்போரைன் வந்து எப்படி இருக்கும்னா பிரிட்ஜிங்ல இருக்கும். அப்ப அதோடைய பயங்கர ஸ்ட்ரெயினா இருக்கிறதுனால அது எப்படி இருக்கும்னா மெட்டலோட பயங்கர ஸ்ட்ராங்கா போய் அட்டாச் ஆகும். நார்போரைனோட ரியாக்டிவிட்டி அதிகம். மத்த ஆளை கம்பேர் பண்ணும் போது இவர் எப்படி இருப்பாரு? பிரிட்ஜிங் டைப்ல இருப்பாரு. ஓகேவா? சோ இதுக்கு ஒரு அல்கீன் சீரீஸ், மெட்டல் அல்கீன் காம்ப்ளெக்ஸ் படிக்கும் போது இதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரியாக்டிவிட்டி யாருக்கு அதிகம் கம்மி அப்படிங்கறது. மெட்டல் அல்கீன் காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருப்பேன். மெட்டல் கார்பனைல் மாதிரி மெட்டல் என்ன இருக்கு? மெட்டல் அல்கீன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, மெட்டலோசின் இருக்கு. அதுல வரும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சரியா? சோ இதோட ஆன்சர் வந்து பி. அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 6th வாங்க. எந்த காம்பவுண்ட் வந்து 18 எலக்ட்ரான் ரூல ஒபே பண்ணுது? எது கரெக்ட்னு சொல்லுங்க, நான் அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்றேன். 18 எலக்ட்ரான் ரூல எந்த காம்ப்ளெக்ஸ் ஒபே பண்ணுது? இதான் கொஸ்டின்.
சோ அதுக்கு டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? கரெக்டான ஆன்சர் டின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அதை மட்டும் ட்ரை பண்ணி காட்டவா? டி ஆப்ஷன் கரெக்ட். சோ அந்த டியை மட்டும் நான் போட்டு காட்டுறேன். குரோமியம், அயோடின் இருக்கு, CH6 இருக்கு, CO4 இருக்கு, அண்ட் CH3 இருக்கு. சரியா? போடலாமா? இல்ல டி ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துருக்கிறதுனால டியை மட்டும் சால்வ் பண்றேன். ஓகே. சோ நெக்ஸ்ட் வாங்களேன். குரோமியம். இதுல குரோமியம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? ஏ ஆப்ஷனுக்கு போடவா? CH4 கார்பின் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதா நான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ போடவா? சரி. குரோமியம் வந்து 6 எலக்ட்ரான். சாரி, 6 எலக்ட்ரான். அயோடின் பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், ஹாலஜன்லாம் உங்களுக்கு வந்து எவ்வளவு எலக்ட்ரான் டோனரா இருப்பீங்க? ஹாலஜன்ஸ். ஓகே. ஹாலஜன்னா எப்படி கொடுத்துருக்கணும்? ஃப்ளூரின், குளோரின் அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். இங்க ஜஸ்ட் எப்படி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஐ மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஐ அப்படிங்கும் போது ஐ அப்படிங்கும் போது நீங்க நார்மலாவே எடுத்துக்கோங்க. இப்ப அயோடின் அப்படிங்கும் போது நார்மலா நம்ம என்ன எடுத்துப்போம்? 2 எலக்ட்ரான் டோனர்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சோ அதே போல அயோடின் 2னே நான் எடுத்துக்கிறேன். சோ பாருங்க, இது 2. இதை எடுத்து பாருங்களேன். CH6ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கார்பனோட யாரு அட்டாச் ஆயிருக்கா? கார்பன் குரோமியம் அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பனோட CH6 அட்டாச் ஆயிருக்கு. நார்மலா ஒரு கார்பனுக்கு 4 பாண்டா? அப்ப இங்க ஒரு பாண்ட் இருக்கணுமா? அப்பதானே ஓவராலா பேலன்ஸ் ஆயிருக்கும். CH6 அப்படிங்கறது நான் போட்டு பாக்குறேன். கார்பன் ஒரு H ஒரு R இருக்கு. கார்பனுக்கு 4 வேலன்சி. அப்ப ரிமைனிங் 2 வேலன்சி யாரோட ஃபுல்ஃபில் ஆயிருக்கும்? மெட்டலோட ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். சோ கார்பின், இட்ஸ் கார்பின். ஓகேவா? சோ கார்பின் அப்படிங்கும் போது அது எவ்வளவு எலக்ட்ரானை கொடுக்கும்? 2 எலக்ட்ரானை கொடுக்கும். சோ இது 2. அண்ட் கார்பனைல் பாத்தீங்க அப்படின்னா 4 × 2 8. மெத்தில் வந்து 1. ஓகேவா? சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6, 8, 10, 18, 19 எலக்ட்ரான் வருது. ஓகேவா? ஏன் 19 வருதுங்க? நார்மலா நம்ம ஹாலஜனுக்கு எல்லாம் போடும்போது 2 எலக்ட்ரான் தானே நம்ம போட்டோம். அப்படியே இங்க ஆப்ஷன் வரல. சரி, இது அப்படியே இருக்கட்டும். நான் அடுத்த ஆப்ஷன் போடுறேன். ஏ ஆப்ஷன் சால்வ் பண்றேன். மாலிப்டினம் NC CH3 whole 2 CO2 PH2 whole 3. ஓகேவா? சோ இது மாலிப்டினம். குரோமியம் ஃபேமிலியில வரக்கூடியது 6 எலக்ட்ரான். ஓகேவா? இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்களேன். NCCH3 whole twice. இத நீங்க ஓபன் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை வரைங்களேன். NC அப்படிங்கும் போது N∼ அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு? மெத்தில் இருக்கு. இதான் ஸ்ட்ரக்சர். 2 டைம்ஸ் இருக்கு. இதுல யாரு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? N∼C. ஹாலஜன் 1 எலக்ட்ரான் தானே. எங்க 2ன்னு வரும்? சரி, 2ன்னு எங்க வரும்? இது 2ன்னு சொன்னீங்களா? அந்த 2 எங்க வரும்னு சொல்லுங்க. அதை நான் போடுறேன். ஹாலஜன் 1 எலக்ட்ரான் தான்.
ஆக்சிடேஷன் மெத்தட்ல தான் 2 வரும். கரெக்ட். சரியா? அப்ப இது 1 தானே. இப்ப கிளியரா? ஏன் அங்க 2ன்னு சொன்னீங்க அப்புறம்? ஆக்சிடேஷன் மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா தான் அயோடின் எந்த ஒரு ஹாலஜனா இருந்தாலும் 2. ஆக்சிடேஷன் மெத்தட்ல ஜஸ்ட் 1 தான். அப்படி ஆட் பண்றீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு என்ன வந்துரும்? இது 18 எலக்ட்ரான் ரூல அழகா ஃபாலோ பண்ணும். சரியா? இப்ப முடிஞ்சிருச்சா? இது கரெக்ட் ஆயிடுச்சா? ஏ ஆப்ஷன் பாருங்க. மாலிப்டினம் 6 எலக்ட்ரான், NC, அடுத்து CH3. இதை கரெக்டா ஸ்ட்ரக்சரை டிரா பண்றேன். Nக்கும் Cக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். அண்ட் அடுத்து கார்பனோட CH3 இருக்கு. கார்பனுக்கு 4 எலக்ட்ரானுக்கும் 4மே பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. கார்பன் கிட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானே இல்ல. பட் நைட்ரஜன் கிட்ட என்ன இருக்கு? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஒரு லோன் பேர் இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த காம்பவுண்ட் எவ்வளவு எலக்ட்ரானை கொடுக்கும்? நைட்ரஜன்ல ஒரு லோன் பேர் இருக்கு, 2 எலக்ட்ரானை மெட்டலுக்கு ஷேர் பண்ணும். ஓகேவா? சோ இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் எவ்வளவு பண்ணும்? இட்ஸ் 2 எலக்ட்ரான் டோனர். எத்தனை டைம் பிரசன்ட் ஆயிருக்கு? 2 டைம் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ 2 + 2 4. கிளியரா? அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்களேன். கார்பனைல் நம்மளுக்கு தெரியும், கார்பனைல் இஸ் 2 எலக்ட்ரான் டோனர். ஸோ 2 தடவை பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 4. அடுத்து PPH2 ஸ்ட்ரக்சரை போடுங்க. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது சென்டர்ல இருக்கும். பாஸ்பரஸை பொறுத்த வரையும் 5 எலக்ட்ரான் இருக்கும். 5ல 2 ஃபினைலோட ஷேர் ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு பாருங்க. ரிமைனிங் 3 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 3 எலக்ட்ரான் எப்படி இருக்கும்? ஒரு பேர் இருக்கும், ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கு. ஸோ யாரை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஆட் எலக்ட்ரான் பேரை ஷேர் பண்ணாது. எப்பயுமே பேரு ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இதை தான் ஷேர் பண்ணும். லோன் பேரும் ஒரு ஆட் எலக்ட்ரானும் இருக்கு அப்படின்னா யாரை ஷேர் பண்ணும்? இந்த ஆட் எலக்ட்ரான் தான் ஷேர் பண்ணும். ஸோ அப்ப இது ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் டோனரா இருக்கு. ஓகேவா? எத்தனை டைம் பிரசன்ட் ஆயிருக்கு? 3 டைம் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. 6 + 4 10, 14, 14 + 3 17 எலக்ட்ரான். கொஷினை எப்படி பாக்குறீங்க? எனக்குமே தெரியலையே. ஆப்ல இருந்துட்டு எப்படி கொஸ்டின் பாக்குறீங்க எல்லாரும்? PPH3 நல்லா கேட்டுக்கோங்க, வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. PPH3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 எலக்ட்ரான் டோனர். ஓகேவா? PPH2ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 எலக்ட்ரான் டோனர். ஓகேவா? வித்தியாசம் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, எனக்குமே அந்த டவுட் இருக்கு. ஆப்ல அதானே கிளாஸ் கவனிக்கிறீங்க, எப்படி கொஸ்டின்ஸ் பாக்குறீங்க? இப்ப எனக்கு கொஷினை ஷேர் பண்றாங்க. நான் என்ன பண்றேன்? கொஷினை என்னோட போன்ல ஓவராலா வாட்ஸ்அப்ல PPH3ன்னு கொடுத்துருக்கேன்னா என்ன? கொஷின்ல PPH3ன்னு கொடுத்துருக்காங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. ஸோ திரும்பியும் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. நீங்க மீட்டிங் போயிட்டு இருக்கும், நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? வெரி குட். சரி, இப்ப இந்த கொஸ்டின் கிளியரா? அப்ப பியையும் சால்வ் பண்ணவா? ஸோ பி பாருங்க. ஹெச், ரோடியம், CO, PPH3 அண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு மேல பிளஸ் சார்ஜ் இருக்கு. ஸோ இதுக்கு நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். ஹைட்ரஜன் இஸ் அ சிங்கிள் ஒன் எலக்ட்ரான் டோனர். சூப்பர், இட்ஸ் 1 எலக்ட்ரான் டோனர். ரோடியம் எந்த ஃபேமிலியில வரும்? கோபால்ட், ரோடியம், இரிடியம். ஓகேவா? அப்ப கோபால்ட் ஃபேமிலியில வர்றதுனால இட்ஸ் 9 எலக்ட்ரான். கோபால்ட் ஃபேமிலியில வந்து அவர்லாம் எவ்வளவு எலக்ட்ரான் வச்சிருப்பாங்க? 9 எலக்ட்ரான். ஓகேவா? D7S2. ஸோ இட்ஸ் 9 எலக்ட்ரான். கார்பனைல் அப்படிங்கும் போது 2 எலக்ட்ரான். PPH3ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்னது? 2 எலக்ட்ரான் சொல்லியிருக்க. எத்தனை PPH3 இருக்கு? 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப 3 × 2 உங்களுக்கு என்ன வரும்? 6ன்னு வருமா?
பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ -1. அப்ப எவ்வளோ வருது? 11, 11 + 6 17 எலக்ட்ரான் வருது. முடிஞ்சிருச்சா? சியும் போடவா என்ன? இது வரையும் கிளியரா இல்ல சியும் ட்ரை பண்ணணுமா? Br2ன்னு போட்டிருக்கேன்னு அங்க எவ்வளவு எலக்ட்ரான் வரும்னு நினைக்கிறீங்க? பி ஆப்ஷன்ல Br2ன்னு இருக்குல்ல, இரிடியம் Br2 CO PPH3 twice CH3 காம்ப்ளெக்ஸ்க்கு மேல நெகட்டிவ் சார்ஜ். கோபால்ட் இரிடியம் ரோடியம்னு சொன்னேன். கோபால்ட் ஃபேமிலி, ஸோ 9 எலக்ட்ரான். ஒரு புரோமினா இருந்தா ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஒரு புரோமின் ஒரு எலக்ட்ரான். ரெண்டு புரோமின் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் இட்ஸ் அ 2 எலக்ட்ரான். புரியுது நான் எப்படி போடுறேன்னு? ஒரு புரோமின் அப்படிங்கும் போது 1 எலக்ட்ரான், ரெண்டு புரோமின் அப்படிங்கும் போது 2 எலக்ட்ரான், ஒரு கார்பனைலுக்கு 2 எலக்ட்ரான், PPH3 அப்படிங்கும் போது 2 எலக்ட்ரான் டோனர் 2 டைம் பிரசன்ட் ஆயிருக்கு, 2 × 2. அப்புறம் மெத்தில் அப்படிங்கும் போது 1 எலக்ட்ரான், நெகட்டிவ்னு இருந்தா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 9 + 2 + 2 + 4 + 2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வரும்? 4, 8, 10, 19 எலக்ட்ரான் வந்துருந்துச்சா? 19 எலக்ட்ரான் யாருக்கெல்லாம் வந்துச்சு? அவங்கதான். ஸோ அப்ப கரெக்டான ஆப்ஷன் பாருங்க, 19, 18, 17, 17. டி ஆப்ஷன் தான் கரெக்டா 18 வருது. ஸோ டி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த அடுத்த காம்ப்ளெக்ஸ் பாருங்களேன். இந்த காம்ப்ளெக்ஸ் Me4Al2. அடுத்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 7. 7ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. Me4Al2 μMe whole 2. ஓகேவா? இது Me. சரியா? இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு அல்கைல் வந்து பிரிட்ஜிங் லிகாண்ட ஆக்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது 2 எலக்ட்ரானா, 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டிங் இன்வால்வ் பிட்வீன் மெட்டல் அண்ட் அல்கைல் கார்பன். ஓகேவா? சோ இந்த அல்கைல் குரூப் என்ன பண்ணுது? இந்த ரெண்டு குரூப் வந்து பிரிட்ஜிங்ல இருக்கான். இந்த ரெண்டு குரூப் என்னவா பிஹேவ் பண்ணுதான்? 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? சோ அப்படி இருந்தா இந்த டெர்மினல்ல இருக்கக்கூடிய அல்கீன் அண்ட் பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் வந்து எவ்வளவு ஷேர் பண்ணும் அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ என்ன ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு? அலுமினியம் அலுமினியம். ஓகேவா? 2 Me பிரிட்ஜிங்ல இருக்கு. ரிமைனிங்ல இருக்கக்கூடிய 4 MEல இந்த சைடு 2 இருக்கு, இந்த சைடு 2 இருக்கு. 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பிரிட்ஜிங், உங்களுக்கு 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பிரிட்ஜிங் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பனானா பாண்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. மொத்தம் 3 சென்டர் இருக்கும், ஆனா எவ்வளவு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகும்? 2 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கும். ஓகேவா? 1, 2, 3. ஓகேவா? அப்ப 3 சென்டர், ஆனா எவ்வளவு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. இதான் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங் அப்படிங்கிறது. சோ இந்த டோட்டலா எவ்வளவு வருது? ஸ்ட்ரக்சரை போட்டனே. சரி போட்டாச்சு. ஓகே. இதுல டெர்மினல் இருக்கக்கூடிய ஆள் எவ்வளவு ஷேர் பண்றாங்க?
பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய ஆள் அதாவது ஓவராலா எவ்வளவு ஷேர் பண்றாங்க அதான் கொஸ்டின். டெர்மினல்ல இருக்கக்கூடிய அல்கின் எவ்வளவு ஷேர் பண்ணும்? டெர்மினல் இருக்கக்கூடிய ஆளு டெர்மினல்ல இருக்கக்கூடிய அல்கின் எல்லாம் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஈட்டா ஒன், ஈட்டா ஒன், ஈட்டா ஒன் அண்ட் ஈட்டா ஒன் இருக்கு. சரியா? அண்ட் இந்த சென்டர்ல இருக்காங்கல்ல மெத்தில், பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய ஆளு எவ்வளவு ஷேர் பண்றாங்க? அவங்க எவ்வளவு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன்னு, அந்த டேபிள்ல அல்கைல் குரூப் பிரிட்ஜிங்ல இருந்தா எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன்? அல்கைல் குரூப்லாம் பிரிட்ஜிங்ல சில காம்பவுண்ட்லாம் கொடுத்துட்டு இவ்வளோ எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். அல்கைல் குரூப் பிரிட்ஜிங்ல இருந்தா எவ்வளோ எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் டேபிள்ல கொடுத்துருக்கேன். ஹாலஜன் பிரிட்ஜிங்ல இருந்தா 3 எலக்ட்ரானு, அல்காக்ஸ் இருந்தா 3 எலக்ட்ரானு, 2 எலக்ட்ரானு கொடுத்துருக்கோமா? செக் பண்ணிட்டீங்களா? 4 எலக்ட்ரானா கொடுத்துருக்கேன். 4 கொடுத்துருக்கேன். த்ரீ எலக்ட்ரான் கொடுத்துருக்கோமா? சரி. சரி, அலுமினியம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? அலுமினியத்தோட எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கும்? அலுமினியம் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும்? அலுமினியோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்குமா? குரூப் 13, ஸோ 3. ஓகே. சரி, இந்த மெத்தில் பிரிட்ஜிங்ல இருக்குல்ல, இது 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது இந்த 3 சென்டர்க்குள்ள இந்த 2 எலக்ட்ரான் தான் என்ன ஆகும்? இன்வால்வ் ஆகும். மெத்தில் எவ்வளோ எலக்ட்ரான் இங்க வந்து கொடுத்துருக்கு? இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் தான். ஆக்சுவலா இந்த பிரிட்ஜிங்ல இன்வால்வ் ஆயிருக்குல மெத்தில், அது என்ன ஆகல, ஒரு நார்மல் பாண்டை ஃபார்ம் பண்ணல, 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஈச் மெத்தில் பாத்தீங்க அப்படின்னா 1 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இதுவும் ஈட்டா ஒன்னா தான் இருக்கும் டியூ டு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங். ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா டெர்மினலா இருக்கட்டும், பிரிட்ஜிங்ல இருக்கட்டும், அண்ட் அதோடைய எவ்வளவு டொனேட் பண்ணிருக்கோம்னா ஈட்டா ஒன். இது அலுமினியம், இது என்ன ஃபார்ம் பண்ணாது? அலுமினியம்லாம் மெயின் குரூப் எலமெண்ட்லாம் 8 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணாரு. இங்க 8 எலக்ட்ரான் ரூல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. டெர்மினல் இருக்கக்கூடிய மெத்தில் நார்மலா 1 எலக்ட்ரான் ஷேர் பண்ணும். 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகக்கூடிய மெத்திலும் பிரிட்ஜிங்ல 1 எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது டியூ டு 3 சென்டர் 2 எலக்ட்ரான் பாண்டிங். இந்த காரணத்துல இதுவும் என்ன பண்ணுது? ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும். ஸோ அதோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஈட்டா ஒன் அண்ட் ஈட்டா ஒன், அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம மெயினா டிரான்சிஷன் தான் கேட்பாங்க. இது இல்லாம இந்த மாதிரி கூட சிலது ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. சரியா? அடுத்து 8, 9, 10 பாயிலாம். சரி, இது ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னது? குரோமியம் என்ன ஆகுது? CO6ஓட ரியாக்ட் ஆகுது. சாரி, குரோமியம் காம்ப்ளெக்ஸ் வந்து NOவோட ரியாக்ட் ஆகுது. போட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா CrNO. நம்ம எக்ஸ் அப்படிங்கறத என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் பி அப்படிங்கிறது இங்க ஒரு பீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதான் இந்த பீங்கிற காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? சோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து என்னது? எனக்கு ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸா இருக்கா, அது 8 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணுதான். அண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் வில் பி இதான். இப்படி கொடுக்காம கீழே கொடுக்காம இதான் பீங்கிற காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட் இதான். இது 8 எலக்ட்ரான் ரூல ஃபாலோ பண்ணுது. இட்ஸ் ஹோமோலிப்டிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரே லிகாண்ட் மட்டும்தான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இல்ல எக்ஸ் அப்படிங்கறது ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ குரோமியம் அப்படிங்கும் போது 6 எலக்ட்ரான்,
NO அப்படிங்கும் போது எவ்வளவு இருக்கும்? சரி, NOல பொறுத்தவரையும் டூ டைப்ல இருக்குல்ல, லீனியர் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, பென்ட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், லீனியரும் இருக்கு பென்ட்டும் இருக்கு. ஸோ நான் லீனியர்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 எலக்ட்ரான். ஓகேவா? நான் இப்ப இங்க லீனியர்னு எடுத்துக்கிட்டேன்னா 3 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. எப்ப இந்த NOவை லீனியர்னு எடுத்துக்கிட்டேன்னா, லீனியர் NOன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா? 6 பிளஸ் 3x இஸ் ஈக்குவல் டு 18. 3x இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 6 உங்களுக்கு என்ன வந்துடும்? 12. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. 4 ஆப்ஷன் இருக்கா? ஓகேவா? இது ஒருவேளை நான் பென்ட் NOன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன இருக்கும்? 6 பிளஸ் பென்ட் NOலாம் 1 எலக்ட்ரான் டோனர் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. சரியா? 1 எலக்ட்ரான் டோனர் 1 இன்ட்டு எக்ஸ்னு போடும். அப்ப என்ன வரும் இங்க? 1x இஸ் ஈக்குவல் டு 18 மைனஸ் 6. அப்ப எக்ஸஸ்ல 18 போயிடுச்சு அப்படின்னா 18ல 6 போயிடுச்சு அப்படின்னா 12. எக்ஸோட வேல்யூ 12ன்னு வரும். பென்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 வருது, அதுவே லீனியர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வரும். எந்த ஆப்ஷன் என்னுடைய கொஸ்டின்ல இருக்கு? நான் ரெண்டுக்குமே போட்டு பாக்குறேன்ல, லீனியருக்கும் ட்ரை பண்ணி பாக்குறேன், பென்ட்டுக்கும் ட்ரை பண்ணி பாக்குறேன். லீனியருக்கு எனக்கு வந்து 12ன்னு வருது, சாரி, பென்ட்டுக்கு 12ன்னு வருது, லீனியருக்கு 4ன்னு வருது. ஸோ அப்ப ஆப்ஷனை பாக்குறேன், 12 இல்ல, எனக்கு 4 தான் இருக்கு. அப்ப கொடுத்துருக்க NO என்னவா இருக்கும்? லீனியர் NOவா இருக்கும். அண்ட் அது என்னவா இருக்கு? 3 எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. புரியுதா? ரெண்டுமே ட்ரை பண்ணி பாக்குறேன், அந்த ரெண்டுல எது எனக்கு ஆப்ஷன்ல வருதோ நான் அதை சூஸ் பண்றேன். அடுத்து கன்சிடர் தி ஃபாலோயிங் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? Q அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? -2, -1, 0, +1. ஓகேவா? எப்ப வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் CO, அதாவது கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து அப்சர்வ் ஆகும்? Q என்னவா இருந்தா அப்சர்வ் ஆகும்? ஞாபகம் இருக்காது? மெட்டல் கார்பனைல் இருக்கு, கார்பனைலுக்கு மேல Q அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த Qக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னன்னு? -1, -2, 0, +1. இதுக்கு ஷார்ட்டாவே சொல்லலாம், Q வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் என்னவா இருக்குன்னு அர்த்தம்? மெட்டல் எலக்ட்ரான் டென்சிட்டி என்னவா இருக்கும்? Q பாசிட்டிவா இருந்தா மெட்டல் எலக்ட்ரான் டென்சிட்டி லோவா இருக்கும். அப்ப மெட்டல் எலக்ட்ரான் டென்சிட்டி லோவா இருந்துச்சு அப்படின்னா நோ பேக் பாண்டிங். மெட்டல் கிட்ட எலக்ட்ரான் இல்லைன்னா அது பேக் பாண்டிங் பண்ணாது. பேக் பாண்டிங் இல்லை அப்படின்னா யார் அதிகமா இருப்பா? CO ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஹையா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கும்? Q பாசிட்டிவா இருக்கும். நோ பேக் பாண்டிங், CO ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி ஹை. ஸோ இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா டி, மெட்டல் டிஃபிஷியண்டா இருக்கணும். அப்ப Q தான் பிளஸ், டிஃபிஷியன்ட். பாசிட்டிவா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இப்ப மெட்டல் CO6 +1ன்னு போடுறீங்க, கார்பனைலோடைய லிகாண்ட் என்ன? லிகாண்ட் சார்ஜ் என்ன? நான் எவ்வளவு எலக்ட்ரான் கொடுக்குன்னு கேட்கல, கார்பனைல் அப்படிங்கிறது என்ன லிகாண்டு? நியூட்ரல் லிகாண்டா? அப்ப இதோடைய சார்ஜ் 0வா? அப்ப மெட்டல் என்ன ஸ்டேட்டுக்கு வந்துரும்? +1 ஸ்டேட்ல இருக்குமா? அப்ப மெட்டல் இட்ஸ் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஸ்டேட்ல இருக்கு. புரியுதா? கார்பனைல் அப்படிங்கிறது இட்ஸ் நியூட்ரல் லிகாண்ட். அப்ப மெட்டலோடைய சார்ஜ் என்னவா இருக்கும்? நெட் சார்ஜ் என்னவோ அதான் மெட்டல் சார்ஜ். ஸோ அதுவும் +1 இருக்கும். மெட்டல் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்கும். சரியா? முடிஞ்சிருச்சா? அண்ட் லாஸ்டா 10th கொஸ்டின் வாங்களேன். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க, நம்ம எக்ஸாம்பிள்ல கொடுத்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு அதுல எம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அது 18 எலக்ட்ரான் ரூலை ஒபே பண்ணும். பிளஸ் அதுல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் மெட்டல் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இப்படிதான் எழுதிக்கணும். C6H6 இருக்கு, CO2 இருக்கு,
அண்ட் மெட்டல் டபுள் பாண்ட் இருக்கும். சரியா? இப்ப இந்த எம் அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ எம் அப்படியே வச்சுக்கிறேன். ஈட்டா 6 அப்படிங்கும் போது 6 எலக்ட்ரானை கொடுக்கும். கார்பனைல் பாருங்க, கார்பனைல் என்னது நார்மலா 2 எலக்ட்ரானை கொடுக்கும், 2 இருக்கு, சோ 4. சோ இது எல்லாமே எத்தனை டைம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு? 2 டைம் பிரசன்ட் ஆயிருக்கா? இன்டு 2 பிளஸ் இங்க என்ன இருக்கா? 2 மெட்டல் மெட்டல் பாண்ட் இருக்கு. ஒரு மெட்டல் மெட்டல் பாண்ட் இருந்தா 2 எலக்ட்ரான், 2 பாண்ட் இருக்கு அப்படிங்கும் போது 4 எலக்ட்ரான். சோ பிளஸ் 4 எலக்ட்ரான் which is equal to 18. 18 போடணுமா 36 போடணுமா? ஒரு மெட்டல் இருந்துச்சு அப்படின்னா 18 போடணும். இங்க 2 மெட்டல் இருக்கிறதுனால 36 போடணும். சோ 36. ஓகே, சோ அப்ப பாருங்களேன், இந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? m பிளஸ் 6 பிளஸ் 10 வந்து 10 பிளஸ் mனு வருமா? m 10 வரும். இன்ட்டு 2 பிளஸ் 4 எலக்ட்ரான் which is equal to 36. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 20 பிளஸ் 2m is plus 4 எலக்ட்ரான் is equal to 36. அப்ப 2m is equal to 36 minus 24. 36ல 24 போயிடுச்சு அப்படின்னா 2m is equal to 12ன்னு வருமா? m is equal to அப்ப 6ன்னு வருமா? மெட்டல் வந்து 6 which means 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது. 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது யாரு? இட்ஸ் a குரோமியம் ஃபேமிலி. 6 எலக்ட்ரான் அப்படின்னா எப்படி எழுதணும்? இட்ஸ் a d6 சாரி d4s2ன்னு இருக்கும். மெட்டல் 6 எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? d-ல 4 எலக்ட்ரான் இருக்கும், s-ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடியது யாரு? 6 எலக்ட்ரான் இருக்கக்கூடியது யாரு? குரோமியம், மாலிப்டினம், டங்ஸ்டன். ஸோ லாஸ்ட் 10th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன். எல்லாருக்கும் சி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் கொஸ்டின். இதுல ஏதாவது கஷ்டமா இருந்துச்சா என்ன டெஸ்ட்? தட்ஸ் இட். 10 கொஸ்டினும் எல்லா ஆப்ஷனோட ட்ரை பண்ணியாச்சு. மேபி பார்க்க கொஷினுடைய லெவல் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி நீங்க ஹார்டான ப்ராப்ளம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கொஷின் நீங்க அடுத்து எவ்வளோ கஷ்டமா கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாவே ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னா ஈஸியா கொடுத்தாங்கன்னா ரொம்ப தாராளமா நம்ம என்ன பண்ணிடலாம். நம்ம நிறைய லிகாண்டு பார்த்துருக்கோம் பாருங்களேன். நிறைய லிகாண்டு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு இப்ப என்ன ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், யாரு எவ்வளவு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுவா அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கு. கார்பின்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கா? கார்பின்லாம் இப்ப போக போக படிக்க ஆரம்பிப்பீங்க. சரியா? நம்மளுக்கு சிலபஸ்ல டீட்டெயில்டா மெட்டல் கார்பின் அதெல்லாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் உங்களுக்கு எப்படியாவது அதை சைட்ல இன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொஷினோடைய லெவலை லைட்டா ஹார்ட் ஆக்குறது. ஸோ நான் கார்பின்லாம் கொடுத்துட்றேன். நான் நிறைய கொடுக்குறேன், பட் படிக்கும் போது தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப ஒரு ஒரு டாபிக்கா நம்ம படிக்கும் போது பிரச்சனை இருக்காது. நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணி ப்ராப்பரா எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த யூனிட்டுக்கு நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், அந்த மாதிரி நீங்க ப்ராப்பர் ஷெட்யூல்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இன்னைக்கு இதுக்குள்ள போலாமா? ஓகே. சோ இன்னைக்கு பொறுத்த வரையும் லாஸ்ட், ஆமா, சம்டைம்ஸ் எலக்ட்ரான் கவுண்டிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் பிராக்டிஸ் பண்ணுங்க, ஈஸி ஆயிடும். சரியா? சரி, இன்னைக்கு சிந்தசிஸ் ஆஃப் மெட்டல் கார்பனைல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? மெட்டல் கார்பனைல் அப்படிங்கும் போது என்ன, கார்பனைலுடைய ஹோமோலூமு அண்ட் எப்படி அது பேக் பாண்டிங் பண்ணுது, அந்த சினர்ஜிக் எஃபெக்ட்னா என்ன, அண்ட் அடுத்து என்ன பார்த்தோம்? அடுத்த கிளாஸ்ல சிமெண்ட்ரி ஆஃப் மெட்டல் கார்பனைல் பார்த்தோமா? அதுக்கு எவ்வளோ ஐஆர் பேண்டு கிடைக்கும், ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி யாருக்கு அதிகமா இருக்கும், எப்ப பேக் பாண்டிங் அதிகமா இருக்கும், இந்த மாதிரி கதைகள்லாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். மெட்டல் கார்பனைல பத்தி நிறைய அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிந்தசிஸ் பார்க்க போறோம்.
லாஸ்டா இதுல 3 கொஸ்டின் வந்திருக்கு. லாஸ்ட் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரையும் இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலரா ஓஎம்சில 2 கொஸ்டின் வந்திருக்கு. அண்ட் கேஜஸ் அண்ட் கிளஸ்டர்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. மொத்தம் 3 கொஸ்டின். அப்ப இந்த டாபிக்ல கண்டிப்பா கொஸ்டின் வரும். லாஸ்ட் தடவை வந்ததை விட இந்த வாட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரவும் சான்சஸ் இருக்கு. சரியா? மொத்தம் 3 மெத்தட் இருக்கு. ஒன்னு டைரக்டா கம்பைன் பண்ணி கிடைக்கிறது, டைரக்ட் மெத்தட். ஓகேவா? அடுத்து ரிடக்டிவ் கார்பனைசேஷன், அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றது. அண்ட் அடுத்து ஹையர் கார்பனைலுக்கு போட்டோகெமிக்கல் அல்லது தெர்மல் ரியாக்ஷன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. டைரக்ட் இன்டராக்ஷன் ஆஃப் ஃபைன்லி டிவைடட் மெட்டல் வித் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடோட என்ன பண்ணணும்? மெட்டலை பயங்கர பயங்கர ஃபைன் பவுடரா எடுத்துக்கணும். ஃபைன்லி டிவைடட் பவுடர் ஃபார்ம்ல என்ன பண்ணணும்? ஃபைன்லி டிவைடட் மெட்டலை எடுத்துக்கிட்டு அதை டைரக்டா கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண விடுறேன். ஸோ ஓகேவா? இதான் டைரக்ட் மெத்தட்னு சொல்றது. ஸோ இந்த மெத்தட்ல 3 பேரை ப்ரிப்பேர் பண்ண முடியும். யாரு யாரு? நிக்கல் காம்ப்ளெக்ஸ், அயன் காம்ப்ளெக்ஸ் அண்ட் கோபால்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த 3 மெட்டலையுமே டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம்? பவுடர் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டு சிஓவோட ரியாக்ட் பண்ண விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்ப்ளெக்ஸ், அதே போல பாத்தீங்க அப்படின்னா கோபால்ட் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ், அயன் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிடும். இது ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. எந்த மெட்டல் எல்லாம் டைரக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும்? நிக்கலை, அயனு, கோபால்ட். இதெல்லாம் டைரக்டா கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண விட்டு டைரக்டா நீங்க மெட்டல் கார்பனல் காம்ப்ளெக்ஸ ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரியா? இதுல இந்த நிக்கல் CO4 இருக்கு பாத்தீங்களா, அது டாக்ஸிக் கலர்லெஸ்ஸா இருக்கும். அண்ட் அதோடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா ஜஸ்ட் படிக்கும் போது பாத்துக்கோங்க. சோ இந்த ப்ராசஸ் எங்க யூஸ் ஆகுமா? நிக்கலை வந்து கார்பன் மொனாக்சைடோட ரியாக்ட் பண்ண விட்டு நிக்கல் டெட்ரா கார்பனல் காம்ப்ளெக்ஸா கொண்டு வராங்க. இதை ஃபர்தரா ஹீட் பண்றாங்க அப்படின்னா என்னவாயிடும்? CO எஸ்கேப் ஆகி உங்களுக்கு பியூர் நிக்கல் கிடைக்கும். ஸோ அப்ப இது எதுக்கு யூஸ் பண்றாங்க? மேல கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனு பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல். ஓகேவா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டீகம்போசிஷன் ஆஃப் நிக்கல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எங்க யூஸ் ஆகுது? பியூரிஃபிகேஷன்ல இந்த ஸ்டெப் வந்து இன்வால்வ் ஆகும். அண்ட் அதே போல நிக்கலோட 5 கார்பன் மோனாக்சைடோட டைரக்டா ரியாக்ட் பண்ண வர்றீங்க 200 டிகிரி செல்சியஸ் 200 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல அப்படின்னா உங்களுக்கு FeCO5 ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் FeCO5 அப்படிங்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய டாக்ஸிக் சாலிட் நேச்சர்ல இருக்கு. அண்ட் அதோடைய மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். இந்த முக்கியமா நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் கார்பனுடைய நேச்சர் தெரிஞ்சுக்கோங்க, மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வர்றதுல அவங்களே கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து கார்பனிலோட 8 கார்பன் மோனாக்சைடு லிகாண்ட போடுற டைரக்டா ரியாக்ட் ஆகுது பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல. உங்களுக்கு என்ன கிடைக்குது? CO2 CO8 கிடைக்குது. ஓகேவா? இதான் டைரக்ட் சிந்தசிஸ். ஓகேவா? மெட்டலை ஃபைன் பவுடரா எடுத்துக்கிட்டு அதை டைரக்டா கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண விடணும். இதுல 3 மெட்டலை ப்ரிப்பேர் பண்ண முடியும் மெட்டல் கார்பனைல. ஒன்னு அயன், நிக்கல், இன்னொன்னு கோபால்ட். ஓகேவா? அடுத்து ரிடக்டிவ் கார்பனைசேஷன்னா என்ன? ஸோ இந்த மெத்தட்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, இந்த மெத்தட் யாருக்கு மோஸ்டா யூஸ் பண்றோம்னா பைனரி கார்பனைல். அதாவது மெட்டல் கார்பனைல் இருக்குல்ல, பைனரி மீன்ஸ் என்னது? மெட்டலும் 2 பேர் தான் இருப்பாங்க. பைனரினா 2, ஒரு ஆளு மெட்டல், இன்னொரு ஆளு கார்பனைல். ஸோ பைனரி மெட்டல் கார்பனைல்ஸை ப்ரிப்பேர் பண்ண இந்த மெத்தட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. யாரு மாதிரி? சோடியம், அலுமினியம், ஜிங்க், ட்ரைஅல்கைல் அலுமினியம், கிரிக்னார்ட் ரியேஜென்ட், அல்லது சில கேசஸ்ல வந்து H2. ஓகேவா? இதெல்லாம் என்னவா யூஸ் பண்ணுவாங்க? ரெடியூசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? யார ரியாக்டன்டா யூஸ் பண்ணுவாங்க? மெட்டல் ஹாலைடையோ அல்ல அசிட்டேட்டையோ அல்லது சால்ட்டையோ கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்ண விடுறது. மெட்டல் இங்க பாருங்களேன், மெட்டல் ஹாலைடு, ரெடியூசிங் ஏஜென்ட், கார்பன் மோனாக்சைடு. ஸோ 3 ரியாக்ட் ஆகுது. என்ன ஆகும்? ஸோ இந்த மெட்டல் ஹாலைடு என்ன ஆகும்? அலுமினியத்தோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா AlCl3 வெளில வந்துடும். ஸோ அப்புறம் குரோமியமும் கார்பனிலும் சேர்ந்து குரோமியம் மெட்டல் கார்பனில் காம்ப்ளெக்ஸா மாறுது. ஸோ அதே போல இங்க பாருங்க, மெட்டல் ஹாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க,
ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறாங்க பிளஸ் கார்பன் மோனாக்சைடு போடுறாங்க. ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுது? வெனேடியம் CO6 வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இங்க ரீஏஜென்ட்டா டைமெத்தில் கிளையாக்சிமின் போடுறாங்க. ஸோ இந்த சோடியமும் டைமெத்தில் கிளையாக்சிமினும் ரியாக்ட் ஆகி தனியா வந்துடும். இதை ரெடியூஸ் பண்ணிடும். ஓகேவா? வெனேடியத்தை ரெடியூஸ் பண்ணி வெனேடியம் CO6, அதுல பாஸ்பாரிக் ஆசிட் போடுறீங்க அப்படின்னா வெனேடியம் CO6 நெகட்டிவ்னு இருக்கா, இங்க வெனேடியம் CO6ன்னு வந்துடும். சரியா? ஸோ இது ஒரு கிரீன் பிளாக் கலர் ஹேர் சென்சிட்டிவ் பேராமேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கு. இதுல ஒரு முக்கியமான இது பாருங்களேன். வெனேடியம் CO6 அப்படிங்கும் போது அதுல 17 எலக்ட்ரான் தான் இருக்கு, 18 எலக்ட்ரான் கிடையாது. அப்ப இது அன்ஸ்டேபிள். அன்ஸ்டேபிள் தான் ஏர் சென்சிட்டிவ்னு போட்டு 18 தான் ஸ்டேபிள்னு படிச்சிருக்கோம், 17 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அன்ஸ்டேபிள் பேராமேக்னெட்டிக் நேச்சர்ல இருக்கும், ஏர் சென்சிட்டிவ். காத்துல வச்சீங்க அப்படின்னா டக்குன்னு ரியாக்ட் ஆயிடும். யாரு? வெனேடியம் CO6. அண்ட் அதோடைய நேச்சர் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் பிளாக் கலர்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து பாருங்களேன், இங்க டைட்டேனியம் குளோரைடு இருக்கு. அண்ட் என்ன எடுத்துக்கிறாங்க? நாப்தலின் எடுத்துக்காங்க, பொட்டாசியம் நாப்தலின். ஓகேவா? இந்த பொட்டாசியமும் நாப்தலினும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகி என்ன கொடுக்குமா? நாப்தலைட் ரேடிக்கல் ஆனையான ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இது ஒரு பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும்? மெட்டலோட கோஆர்டினேட் பண்ணி யாரை ஸ்டெபிலைஸ் பண்ணும்? அந்த இன்டர்மீடியேட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணும். இங்க கிரவுன் ஈத்தர் போட்டிருக்கேன். அப்ப இங்க கிரவுன் ஈத்தர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? மேபி இங்க சால்வெண்டா இருக்கலாம். ஓகேவா? கிரவுன் 5 எல்லாமே கிரீன் சால்வெண்ட்குள்ள வந்துடும். கிரவுன் ஈத்தர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் சால்வெண்ட்குள்ள வந்துடும். சரியா? சால்வெண்டா இங்க ஒர்க் ஆகலாம். சோ இப்ப இது கிளியரா? இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் ரியாக்ஷனை மட்டும் போகும்போது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப டீட்டெயில்டா நீங்க மெமரி பண்ணணும்னு தேவையில்லை. மெட்டல் ஹேலைடு இருக்கு, அலுமினியம் அப்படிங்கும் போது ரெடியூசிங் நேச்சர் அண்டு கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியாக்ட் ஆனா உங்களுக்கு CrCO6 கிடைக்கும். அண்ட் அதே போல மெட்டல் ஹேலைடு, வெனேடியம் அப்படிங்கிறது மெட்டல், குளோரின் அப்படிங்கும் போது ஹாலஜன். மெட்டல் ஹேலைடு கொடுத்துருக்காங்க, சோடியம் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அண்ட் கார்பன் மோனாக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? வெனேடியம் CO6 மைனஸ், அதுல ஆசிட் போடுறாங்க, வெனேடியம் CO6 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்? அன்ஸ்டேபிள் பேராமேக்னெட்டிக் ஏர் சென்சிட்டிவ். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ்ல யாரு வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆகி கொடுப்பாங்க அப்படின்னா, இல்ல இந்த பொட்டாசியம் நாப்தலின் ரியாக்ட் ஆகி ரேடிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணும். அது உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதுலயுமே ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு பாருங்களேன். CrCl3ல அலுமினியம் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு, இதுல சோடியம் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு. டைட்டேனியம் Cl4ல பாருங்களேன், ரெடியூசிங் ஏஜென்ட்டே இல்லை. அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. பொட்டாசியமும் நாப்தலினுமே என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் பண்ணும், அது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும், அது ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணும்னு சொல்றாங்க. முடிஞ்சிச்சா? இது இல்லாம இங்க நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. அதே போல மெட்டல் ஹேலைடு ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பனைல். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் டைமெத்தில் கிளையாக்சமின் என்ன கொடுக்கும்? மாலிப்டினம் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ கொடுக்கும். அண்ட் அதே போல பாருங்க, அதே போல இங்க என்ன இருக்கு? கோபால்ட் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதோட H2 போடுற கொடுத்துருப்ப. என்னது? சில கேசஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? H2-வை யூஸ் பண்ணுவாங்க. H2-வை கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ CO அதாவது கோபால்ட் கார்பன் மோனாக்சைடு அசிட்டேட்டும் ஒர்க் ஆகும்னு சொன்னோம். மெட்டல் அசிட்டேட்டு கார்பன் மோனாக்சைடு ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறீங்க அப்படின்னா Mn2CO10. அதே போல மெட்டல் அசிட்டேட்டு ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பனைல் மெட்டல் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே போல ருத்தேனியம் அசிட்லைட் அண்ட் அதே போல ருத்தேனியம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஜஸ்ட் அந்த பேசிக் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிக்கும். மேபி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண சொல்லலாம். ஒரு ரியாக்ஷனை கொடுத்து ஜஸ்ட் கம்ப்ளீட் த ரியாக்ஷன், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இதுலலாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை மெமரி பண்றதை விட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இன்னும் ஈஸியா. அதே போல பாத்தீங்க அப்படின்னா சில கேசஸ்ல யார் மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே மெட்டல் ஆக்சைடு தானே. ஆஸ்மியம் அப்படிங்கறது மெட்டல், இங்க ஆக்சைட்ஸ் இருக்கு. மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டே தேவையில்ல. சிஓவே என்னவா ஆக்ட் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அது ரெடியூஸ் ஆகி என்னவா மாறிடும், CO2வா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ பாருங்க, கொடுத்துருக்கிறது எல்லாமே மெட்டல் கார்பனே மெட்டல் ஆக்சைடு தான். இதுவும் மெட்டல் ஆக்சைடு, இதுவும் மெட்டல், இது ஆக்சைடு. ஓகேவா, இது ஃபர்தர் ரியாக்ட், இதுவும் மெட்டல் ஆக்சைடு. ஓகேவா, ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாமே மெட்டல் ஆக்சைடு. மெட்டல் ஆக்சைடோட கார்பன் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா அங்க ரெடியூசிங் ஏஜென்ட்டே தேவையில்லை. சிஓவே என்னவா ஆக்ட் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட் ஆக்ட் ஆகி CO2வா வெளில வந்துடும். ரெடியூசிங் ஏஜென்ட்டாவும் ஆக்ட் ஆகும், ரியாக்டன்ட்டாவும் ஆக்ட் ஆகி உங்களுக்கு என்னது, காம்ப்ளெக்ஸ் பிளஸ் CO2வா வெளில வந்துடும். அண்ட் அதே மாதிரி இதை ஃபர்தரா நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா, இது நல்லா கேட்டுக்கோங்க, இந்த காம்ப்ளெக்ஸை நான் ஃபர்தரா ஹீட் பண்றேன்னா அது என்ன ஆகுது, பாலிநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸா மாறுது. அதே போல ஆஸ்மியம் ஆக்சைடோட கார்பனைல் போடுறோம்னா ஆஸ்மியம் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் CO2 கிடைக்கும். அயன் ஆக்சைடோட நான் கார்பனைல் போடுறோம்னா அதுவும் ரியாக்ட் ஆகி அயன் காம்ப்ளெக்ஸ் பிளஸ் CO2 கிடைக்கும். இத நீங்க ஆசிட் மீடியம்ல போடுறீங்க, அது சிமிலர் ஃபார் ரெயின். ஸோ இதை ஜஸ்ட் நீங்க பார்த்து வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா, அடுத்து ஹையர் கார்பனைல்ஸ், இந்த மாதிரி ட்ரை, டை, டெட்ரா இதோட யூஸ் பண்ணுவோம். தெர்மல் அல்லது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷனை யூஸ் பண்ணுவோம். யார, லோவர் கார்பனைல நீங்க ஹீட்டோ அல்லது போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்லயோ இன்வால்வ் பண்றீங்க. இதெல்லாம் லோவர் கார்பனைலா, ஒரு மெட்டல் அண்ட் கார்பனைல் கம்மியா இருக்கு, இதெல்லாம் லோவர் கார்பனைல்னு சொல்றோம். லோவர் கார்பனைல நீங்க என்ன பண்ணலாம், தெர்மல் அல்லது போட்டோ கெமிக்கலாவோ நீங்க ரியாக்ட் பண்றீங்க. இவ்வளவுதான் தேர்ட் ரியாக்ஷன். ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஆஸ்மியம் CO5 நீங்க ஹீட் பண்றீங்கன்னா ஆஸ்மியம் ட்ரைநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. FeCO5 2 moles of FeCO5 போட்டோ கெமிக்கலா நீங்க ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னா Fe2CO9 கிடைக்கும். அதுவே தெர்மல் அப்படிங்கும் போது Fe3CO12 கிடைக்குது. 3 moles எடுக்கிறீங்க அப்படின்னா Fe3CO12 அண்ட் 2CO2CO8 ஹீட் பண்றீங்க அப்படின்னா டெட்ரா நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. ஓகேவா, சோ இவ்வளவுதான் அதோடைய ப்ரிப்பரேஷன். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கிட்டா போதுமானது. அடுத்து ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியாக்ஷன் ஆஃப் கார்பனேட். ஸோ CO4 இருக்கட்டும், அயன் ஃபேமிலியை பொறுத்தவரையும் FeCO5, RuCO5, ஆஸ்மியம் CO5 இது எல்லாமே என்னவா இருக்கும், லிக்விடா இருக்குமா ரூம் டெம்பரேச்சர்ல. யாரு, இப்ப நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன், மோனோ நியூக்ளியர் கார்பனைல்ல நிக்கல் CO4, FeCO5, ருத்தேனியம் CO5, ஆஸ்மியம் CO5 இது எல்லாம் லிக்விடா இருக்கும் ரூம் டெம்பரேச்சர்ல. மத்த மோனோ நியூக்ளியர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், சாலிடா இருக்கும். ஓகேவா, அடுத்த பாயிண்ட் பாருங்களேன், எல்லா மோனோ நியூக்ளியரும் எப்படி இருக்குமா, மோனோ நியூக்ளியர் கார்பனில் எல்லாமே கலர்லெஸ்ஸா இருக்கும் அல்லது ஃபெயின்ட்லி லைட்டா கலர்டா இருக்கும். ஓகேவா, இதுவே பாலி நியூக்ளியர் கார்பனில் எப்படி இருக்குமா, பயங்கர கலரா இருக்கும். மோனோ நியூக்ளியர் கலர்லெஸ்ஸா இருக்கும், பாலி நியூக்ளியர் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் வந்து பயங்கர கலரா இருக்கும். அண்ட் அதே போல இந்த கலர், அதாவது இந்த கலரோட இன்டென்சிட்டி பிரைட்னஸ் எதை பொறுத்து இருக்கும், நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டமை பொறுத்து இருக்கும். ஓகேவா, பிரைட்னஸ் இங்க பாருங்களேன், இதுல ஒரு Fe இருக்கு. ஓகேவா, ஒரு FeCO5 இருக்கு, இது கலர்லெஸ் லிக்விடா இருக்கு. Fe2 அப்படிங்கும் போது கோல்டன் கலர்ல இருக்கு, Fe3 அப்படிங்கும் போது வெரி டார்க் கிரீன். அப்ப என்ன ஆகுது, மோனோல இருந்து பாலிநியூக்ளியரா மாற மாற கலர் என்ன ஆயிட்டே இன்க்ரீஸ் ஆயிட்டு, அந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்களேன். புரியுதா, பாலிநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கலர்டா இருக்கும். மெட்டலோடைய நம்பர் அதிகமாக அதிகமாக என்னவும் அதிகமாகும்,
கலரும் அதிகமாகும். அடுத்து ஏன் இது கலரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். ஓகேவா? எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் ஆர்பிட்டால் தட் லார்ஜ்லி delocalized on a மெட்டல் framework. அதாவது எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால என்னவா இருக்கான், கார்பனைலுக்கும் மெட்டலுக்குமான அந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால அது கலர்டா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அதே போல மோனோ நியூக்ளியர் கார்பனில் எல்லாமே வாலட்டைலா இருக்கும். யாரு நிக்கல் CO4 எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைலி வாலட்டைல் அண்ட் டாக்ஸிக். ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, இன்ஹேலோ நம்ம ஸ்கின்லயோ டச் பண்ற மாதிரி அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் கிளியரா இருக்கா? மோனோ நியூக்ளியர்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்கும் அண்ட் அதுக்கான எக்ஸப்ஷன். மோனோ நியூக்ளியர்லாம் கலர் எப்படி இருக்கும், பாலி நியூக்ளியர்லாம் கலர் எப்படி இருக்கும்? பாருங்க, கிளியரான ப்ராப்பர்ட்டிஸ் கிளியரான பொறுத்தவரையும் யார் அதிகமா இருந்தா கலர் அதிகமா இருக்கும், ஏன் கலரா இருக்கு, எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால. அண்ட் மோனோ நியூக்ளியர் கார்பன் எல்லாம் என்னவா இருக்கும், வாலட்டைல் நேச்சரா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிளியரா திரும்ப சொல்லவா, நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? Reaction of metal carbonate property பார்த்தாச்சு. Next reaction is 18 electron species are not dissociative and associative pathway are observed in substitution reaction. என்ன சொல்றாங்க, மெட்டல் கார்பனில் என்னென்ன ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சரியா? சப்ஸ்டியூஷன்ல டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன்ல ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன், ரிடக்ஷன், அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பனில் இன்வால்வ் ஆகும். என்னென்ன ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கேன்னா இது எல்லாமே சப்ஸ்டியூஷன்ல மெட்டல் கார்பனில் இன்வால்வ் ஆகும், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், ரிடக்ஷன் அண்ட் அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல். இந்த மாதிரியான 4 கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ல மெட்டல் கார்பனில் இன்வால்வ் ஆகும். சப்ஸ்டியூஷனை பொறுத்தவரையும் 2 இருக்கு. ஒன்னு டிசோசியேட்டிவ், இன்னொன்னு அசோசியேட்டிவ்னு 2 டைப்ல சப்ஸ்டியூஷன்ல நடக்கலாம் மெட்டல் கார்பனில பொறுத்தவரையும். அது எதை பொறுத்து இருக்கு, அது 18 இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. 16 எலக்ட்ரான் ஸ்பீசிஸோ அல்லது 17 எலக்ட்ரான் ஸ்பீசிஸோவா இருக்கு அப்படின்னா அது எப்படி சப்ஸ்டியூஷன்ல இன்வால்வ் ஆகும், அசோசியேட்டிவ் மெக்கானிசம் டைப்ல எதுல இன்வால்வ் ஆகும், சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இதுவே 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சப்ஸ்டியூஷன்ல இன்வால்வ் ஆகும், டிசோசியேட்டிவ் மெக்கானிசம்ல டிசோசியேட்டிவ் பாத்வேல அது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். சரியா? யாரு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆவா அப்படின்னா 16 அல்லது 17 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகும் சப்ஸ்டியூஷன்ல, யாரை விட, 18 விட. இவ்வளவுதான், 4 பாயிண்ட் தான். கிளியரா இருக்கா? மெட்டல் கார்பனில் என்னென்ன ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும், சப்ஸ்டியூஷன் அப்படிங்கும் போது 2 மெக்கானிசம் இருக்கு. மெட்டல் கார்பனில் எவ்வளவு எலக்ட்ரான் இருந்தா அசோசியேட்டிவ்ல இன்வால்வ் ஆகும், எவ்வளவு எலக்ட்ரான் இருந்தா டிசோசியேட்டிவ்ல இன்வால்வ் ஆகும். ஷார்ட்டா எழுதவா இல்ல நெக்ஸ்ட் மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்க்கலாமா? மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குன்னு சொன்னா, மெட்டல் கார்பனில் ஒரு 4 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். இது யாரு இன்வால்வ் ஆவா, இந்த மாதிரி மல்டி மெட்டல் இருக்கு, பாலி நியூக்ளியர் மெட்டல் கார்பன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணுமா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். எப்படி, சூட்டபிள் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, இப்ப பிரிடின் மாதிரியான சூட்டபிள் லிகாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா
இந்த மாதிரி பாலிநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி உங்களுக்கு என்ன கொடுக்குமா, கார்பனைல் ஆனயான் காம்ப்ளெக்ஸ கொடுக்கும். ஸோ இதுல பாருங்களேன், மெட்டல் வந்து இதுல வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க 0 ஸ்டேட்ல இருக்கும், இங்க வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், இங்க +2 ஸ்டேட்ல இருக்கும், இங்க -1 ஸ்டேட்ல இருக்கும். அப்ப சைமல்டேனியஸா இங்க என்ன ஆயிருக்கு, மெட்டல் வந்து ரெடியூஸும் ஆயிருக்கு, ஆக்சிடைஸும் ஆயிருக்கு. ஸோ இதான் டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? பாலிநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல் சூட்டபிள் லிகாண்ட் இருக்கு அப்படின்னா டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி கார்பனைல் ஆனையான ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து நியூக்ளியோஃபைல் அடிஷன் ஆஃப் சி. ஓகே, ஸோ நல்லா கேட்டுக்கோங்களேன். இதுல வந்து நியூக்ளியோஃபைல் அடிஷன் எங்க நடக்கும் அப்படின்னா, இப்ப மெட்டலோட கார்பனைல் அட்டாச் ஆயிருக்கா, இது டங்ஸ்டன், இது மெட்டல், மெட்டலோட கார்பனைல் அட்டாச் ஆயிருக்கா, இந்த கார்பனைல் கார்பன் எப்படி இருக்குமா, மெட்டலோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த CO இருக்குல்ல, இந்த சி எப்படி இருக்குமா, எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கும். மெட்டலோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனைல இருக்கக்கூடிய அந்த கார்பன் எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கும். இப்ப நான் என்ன போடுறேன், ஒரு நியூக்ளியோஃபைல ஆட் பண்றேன். இங்க பாருங்களேன், லித்தியம் என்னவா இருக்கும், லித்தியம் அப்படிங்கிறது மெட்டல், சோ பாசிட்டிவா இருக்கும். ஆர் அப்படிங்கிறது நெகட்டிவ். சோ அப்ப ஆர் நெகட்டிவ் அப்படிங்கும் போது நியூக்ளியோஃபைலா, இப்போ ஒரு ஒரு லிகாண்டுக்கு மேல, ஒரு ஆட்டத்துக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, லோன் பேர் இருக்குன்னு அது நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இது பாருங்களேன், இது எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட், இது எலக்ட்ரோஃபைல், இது எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, நியூக்ளியோஃபைல். ஸோ அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணுமா, இந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்டா இருக்கக்கூடிய கார்பனைல போய் ஆட் ஆகும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன பேரு, ஹெபர் பேஸ் ரியாக்ஷன் பேரு. ஹெய்பர் பேஸ் ரியாக்ஷன் பேரு. இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபிஷர் கார்பனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிஷர் கார்பன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க பாருங்களேன், அல்கைல் லித்தியம் மெட்டல் கார்பனோட ரியாக்ட் பண்ண விடுறாங்க. ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சி டபுள் பாண்ட் சி டபிள்யூ, மெட்டல் டபுள் பாண்ட் சி அப்படின்னா கார்பின்னு சொல்லியிருக்கேன்னா, கார்பின் ஃபார்ம் ஆயிருக்கா. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மெத்திலேஷன். இந்த குரூப் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா மெத்தில் குரூப்பை கொடுக்கும், இதுக்கு பேரு மெத்திலேஷன். இந்த காம்பவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்க மெத்திலேஷன் நடக்கும், அதாவது மெத்தில் குரூப் ஆட் ஆகும். ஓகேவா? இந்த லித்தியம் என்னவா இருக்கும், ரிமூவ் ஆகி மெத்தில் குரூப் வந்து ஆட் ஆகும். ஸோ இதான் ஃபிஷர் கார்பின். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த ஹெய்பர் பேஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஃபிஷர் கார்பின் ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்றோம். இதுல என்ன சொல்ல வராங்க, இப்ப ஒரு மெட்டல் கார்பனைல நியூக்ளியோஃபைல் போடுறீங்க அப்படின்னா நியூக்ளியோஃபைல் எங்க போய் ஆட் ஆகும், அந்த மெட்டலோட அட்டாச் ஆயிருக்கு பாத்தீங்களா கார்பனைல், அந்த கார்பனைல் கார்பன்ல ஆட் ஆகும். அதான் அவங்க சொல்ல வர்றது. இதுவே எலக்ட்ரோஃபைல் அடிஷன், எலக்ட்ரோஃபைல் அடிஷன் டு கார்பனைல் ஆக்சிஜன். இப்ப லூயிஸ் ஆசிட் யாரு மாதிரி, அலுமினியம் மாதிரி லூயிஸ் ஆசிட் எல்லாம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்க அட்டாச் ஆகுமா, ஆக்சிஜனோட ஆக்சிஜன் எண்ட்ல போய் அட்டாச் ஆகும். ஓகேவா? இப்ப அந்த கார்பனைல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எண்டோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ரியாக்ஷன்ல யார் இன்வால்வ் ஆவா, கார்பனைல் பிரிட்ஜிங் கார்பனைல் என்னவா இருக்குமா, இந்த பிரிட்ஜிங் கார்பனைல் நியூக்ளியோஃபைல் நேச்சர்ல இருக்குமா. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஆளு இவர் என்னவா இருப்பாங்க, எலக்ட்ரோஃபைல் நேச்சர்ல இருப்பார். ஸோ இந்த பிரிட்ஜிங் கார்பனைல் நியூக்ளியோஃபைல் நேச்சர்ல இருக்கும், நம்ம போடக்கூடிய லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரோஃபைலா இருக்கும். ஸோ எங்க போய் ஆட் ஆகும், இந்த நியூக்ளியோஃபைல்ல இருக்கக்கூடிய ஓவோட இந்த எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும். ஸோ இது எலக்ட்ரோஃபைல் அடிஷன் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் அடுத்த பாயிண்ட் பாருங்க, எப்ப எலக்ட்ரோஃபைல் அடிஷன் வந்து எப்ப மோர் பாசிபிள் அப்படின்னா ஆனயான் கார்பனைலா இருக்கு அப்படின்னா அங்க பாசிபிள். மெட்டல் ஆனயான் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ்ல வந்து எலக்ட்ரோஃபைல் அடிஷன் மோர் பாசிபிள். சிம்பிளான விஷயம் என்னது, நியூக்ளியோஃபைல் அடிஷன் எங்க நடக்குது, இப்ப ஒரு மெட்டல் கார்பனைல் இருக்கு, ஓகேவா, மெட்டல் கார்பனைல் இருக்கு, அதுல ஒரு நியூக்ளியோஃபைல் போடுறீங்க அப்படின்னா அது எங்க போய் ஆட் ஆகுது, எலக்ட்ரோஃபைல் கார்பன்ல போய் ஆட் ஆகுது.
கரெக்டா? இதுவே ஒரு மெட்டல் கார்பனைல் இருக்கு, அதுல எலக்ட்ரோஃபைல் போடுறீங்க அப்படின்னா அது எங்க போய் ஆட் ஆகுது? பிரிட்ஜிங்ல இருக்கக்கூடிய பிரிட்ஜிங் கார்பனைல இருக்கக்கூடிய சிஓல போய் ஆட் ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். எலக்ட்ரோஃபைல் போட்டா ஓல போய் ஆட் ஆகுது, கார்பனைல் ஓல போய் ஆட் ஆகுது. நியூக்ளியோஃபைல் போட்டீங்க அப்படின்னா கார்பனோட ஆட் ஆகுது. இவ்வளவுதான் விஷயம். நியூக்ளியோஃபைல் போடுறீங்க அப்படின்னா கார்பனைல் கார்பன்ல போய் ஆட் ஆகும். எலக்ட்ரோஃபைல் போடுறீங்க அப்படின்னா ஓவோட போய் ஆட் ஆகும். இதுதான் சொல்ல வர விஷயம், வேற எதுவுமே கிடையாது. அடுத்து மைக்ரேட்டரி இன்சர்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஸோ இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா the ability of metal carbonyl, especially metal carbonyl anion, is to undergo migratory insertion. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கார்பனில் மைக்ரேட்டரி இன்சர்ஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்க நிறைய அசைல் சப்ஸ்டியூட்டட் மெட்டல் கார்பனில ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு கிடைக்குது பாத்தீங்களா இந்த மாலிகுல், அது நம்ம நிறைய ரியாக்ஷனுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியலா ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இது எப்படி நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆகும். யாரு மைக்ரேட் ஆவா? இல்ல மொத்தம் எத்தனை சிஓ இருக்கு? 5 சிஓ இருக்கா? கரெக்டா? அதுல ஒரு சிஓ என்ன ஆகும்னா மைக்ரேட் ஆகும். எங்கேயும் மைக்ரேட் ஆகும்? மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்குல்ல, எம்என் அப்படிங்கும் போது மெட்டல், மெத்தில் அப்படிங்கும் போது கார்பன் பாண்ட் இருக்கு. இந்த மெட்டல் கார்பன் பாண்டு கடையில இந்த சிஓ வந்து மைக்ரேட் ஆகும். நான் இங்க போடுறேன், பாத்துக்கோங்க. இந்த மெட்டலுக்கும் கார்பனு பாண்டுக்கும் இடையில யாரு மைக்ரேட் ஆவா? சிஓ மைக்ரேட் ஆகும். இந்த சிஓ மைக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சிஓ மைக்ரேட் ஆயிடுச்சு, அப்ப இந்த இடம் எப்படி இருக்கும்? எம்டியா இருக்கா? இந்த இடம் இப்ப எப்படி இருக்கு? எம்டியா இருக்கா? இப்ப சிஓ போடுறோம், இப்ப சிஓவை ஆட் பண்றோம். அது என்ன ஆகும்? இந்த இடத்துல வந்து இன்செக்ட் ஆகும். இந்த எம்டியா இருக்கக்கூடிய இடத்துல இந்த சிஓ வந்து இன்சர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மைக்ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் இன்செக்ட் ஆகுது. அதனால இதுக்கு என்ன பேரு? மைக்ரேட்டரி இன்சர்ஷன் பேர். கிளியரா? 5 சிஓ இருக்கு, அதுல ஒரு சிஓ மெட்டல் கார்பன் பாண்டு கடையில போய் இன்செக்ட் மைக்ரேட் ஆயிடுது. அடுத்து நான் வெளில இருந்து ஒரு சிஓ போடுறேன், அது இன்செக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு பேரு மைக்ரேட்டரி இன்சர்ஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? அசைல்ஸ் அசைல் சப்ஸ்டியூட்டட் மெட்டல் கார்பனைல ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் நிறைய ஆர்கானிக் மாலிகுலுக்கு இது ஸ்டார்டிங் மெட்டீரியலாகவும் பிஹேவ் பண்ணும். அடுத்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன். ஸோ மெட்டல் இந்த பாருங்க, கார்பனைல் மெட்டல் ஹாலைட் கேன் பி ப்ரிப்பேர்டு பை oxidative decarbonization and are good reagent for reaction with metallated reagent. என்ன சொல்றாங்க? சோ இப்ப என்ன பண்றாங்க? மெட்டல் கார்பனைல் மெட்டல் ஹாலைட்ஸ் வேணும். இந்த பாருங்களேன், இங்க என்ன இருக்கு? மெட்டல் கார்பனைல் ஹாலைடு இருக்கு. சோ இந்த மாதிரி மெட்டல் கார்பனைல் ஹாலைட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன் ரியாக்ஷன் மூலம் ப்ரிப்பேர் பண்றாங்க. சோ இதுல என்ன பண்றாங்க? மெட்டலேட்டட் ரீஏஜென்ட். இப்ப இந்த பாலிநியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ்ல I2 போடுறாங்க, என்ன ஆகும்? 2ஆ உடையும். இந்த இது எப்படி எழுதலாம்? MnCO5 MnCO5ன்னு இருக்குமா? இந்த அயோடின் என்ன பண்ணும் அப்படின்னா 2ஆ கட் பண்ணுது. இந்த சைடு ஒரு அயோடின், இந்த சைடு ஒரு அயோடின். ஸோ 2MnCO5 ஐன்னு கிடைக்கும். இதுல ஃபர்தரா நீங்க என்ன பண்றீங்க? சோடியம் சைக்ளோபென்டாடைன் போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 2 லிகாண்ட் வெளில போகி CpMnCO3 கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு என்னது? சைக்ளோபென்டாடைன் அப்படிங்கும் போது எவ்வளோ லிகாண்ட், எவ்வளோ எலக்ட்ரானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்? இதுல 2, இதுல 2. ஓகேவா? இது உள்ள வருது அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சிபி உள்ள வருது அப்படின்னா 2 CO வெளில போகுது. ஒரு சிபி பாத்தீங்க அப்படின்னா 2 சிஓவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அப்ப ஒரு சிபி உள்ள வருது அப்படின்னா என்ன வெளில போகுது? 2 CO பிளஸ் 4 எலக்ட்ரான் தானே போயிருக்கு. இன்னும் ஒண்ணு யாரு வெளில போயிருப்பா? 1 சிபி எனக்கு எதுக்கு ஈக்குவல்? 5 எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். அப்ப 5
5 எலக்ட்ரான் தரக்கூடிய ஆளை ரிமூவ் பண்ணும். அப்ப 2 CO 4 எலக்ட்ரான் போயிடுச்சு. இன்னொன்னு யாரு? I. இதுல 2 CO இல்ல ஒரு I ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு CpMnCO3 கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா நீங்க மேல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா எல்லா இடத்துலயும் Cp வந்து CO தான் ரிமூவ் பண்ணணும் அவசியம் கிடையாதுல்ல. 1 Cp is equal to 5 எலக்ட்ரான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல FeCO5 ஓட I2 போடுறாருன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அதே போல பிரேக் ஆகி FeCO4 I2. இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்? ஆக்சிடேட்டிவ் டீகார்பனைசேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இதுல இந்த மெத்தட்ல என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? மெட்டல் கார்பனைல் ஹாலைட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் லாஸ்டா இந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன். ரொம்ப காமனான போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஓஎம்சில அப்படின்னா இந்த போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா கைனடிக் ஸ்டடிஸ் என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா CO வந்து எப்படி வந்து பிரேக் ஆகுது? CO பாத்தீங்க அப்படின்னா டிசோசியேட் ஆகி நியூ எலக்ட்ரான் உள்ள வருதுல, அது எப்போ ஃபாஸ்டா இருக்குமா? போட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. CO வெளில போயிட்டு இன்னொரு லிகாண்ட் உள்ள வர்றது போட்டோ கெமிக்கலா நடக்குது. போட்டோ கெமிக்கல் மெத்தட்ல சப்ஸ்டியூஷன் நடக்குது அப்படின்னா ரேட் வந்து பயங்கர அதிகமா இருக்கும். 10⁻16 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கைனடிக் ஸ்டடிஸ் என்ன ஸ்லோ பண்ணுதோ போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பயங்கர ஃபாஸ்டரா இருக்குன்னு சொல்லுது. ஸோ இங்க பாருங்களேன், மெட்டல் கார்பனில் இருக்கு, இங்க ஒரு லிகாண்டு கொடுத்துருக்கேன். ஸோ போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் நல்லா கேட்டுக்கோங்களேன். PPH3 2 எலக்ட்ரான் டோனர், ஒரு CO 2 எலக்ட்ரான் டோனர் எப்படி சப்ஸ்டியூட் ஆகும்? இந்த 2 எலக்ட்ரான் டோனர் உள்ள போனா அதே போல ஒரு 2 எலக்ட்ரான் டோனர் வெளில வந்துடும். CO வெளில வந்துடும். அடுத்து பாருங்களேன், FeCO5 இது என்னது? இட்ஸ் அ பியூட்டாடைன். பியூட்டாடைன் அப்படிங்கும் போது 4 எலக்ட்ரான் டோனர். ஓகேவா? அப்ப இங்க இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான் வெளில வரணும். அப்பனா 2 CO தான் எதுக்கு ஈக்குவல்? 4 எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். ஸோ ஒரு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஆள் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அவ்வளோ இருக்கக்கூடிய ஆள் வெளில வருவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த சப்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப 4 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆளை சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா எத்தனை CO வெளில வந்துரும்? 2 CO வெளில வந்துரும். ஓகேவா? அடுத்து எப்பயுமே போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன் CO. இப்ப நீங்க CO-க்கு பதிலா வேற ஒரு லிகாண்ட நீங்க சப்ஸ்டியூட் பண்றீங்க அப்படின்னா அதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் லிகாண்டா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? 1 2 இந்த மாதிரி ஒவ்வொரு கார்பன் யூனிட்டா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஏன்? கார்பனில் யூனிட்டை மட்டும்தான் நம்மளால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. என்ன காரணம்? இப்ப எப்படி இருக்கு? மெட்டலோட மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு. CO5 இருக்கு, வேற ஒரு லிகாண்ட் இருக்கு, மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போட்டோ கெமிக்கலா அதை எக்ஸைட் பண்றீங்க அப்படின்னா யாரு பிரேக் ஆகி வெளில வருவான்னு நினைக்கிறீங்க? யாரு டிசோசியேட் ஆவாங்களா? யாரு வீக்கா பாண்ட் ஆயிருக்காங்களோ அவங்க டிசோசியேட் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து இப்ப திரும்ப இத சப்ஸ்டியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எகைன் நீங்க ஒரு CO-வை வெளில எடுத்துட்டு இன்னொரு ஆளை சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது யார் தான் டிஸ்பிளேஸ் ஆவா? இதுல யாரு வீக்கா இருப்பா? மெட்டல் கார்பன் எல்லாம் பை பேக் பாண்டிங் பண்ணும், அதெல்லாம் ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிருக்கும். நீங்க இன்னொரு CO-வை வெளில எடுத்துட்டு இன்னொரு லிகாண்ட சப்ஸ்டியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரு வெளில போக மாட்டா? CO வெளில போகாது. இன்னொரு லிகாண்ட் ஏற்கனவே இப்ப சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்களா அந்த ஆளுதான் வெளில போவாங்க. எப்ப எல்லா கார்பனையும் வெளில தள்ள முடியும்? நீங்க சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய லிகாண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, CO-வை விட ஸ்ட்ராங்கான பாண்ட மெட்டலோட ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா மட்டும்தான் எல்லா CO-வையும் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த டேர்ம் புரியுதா? நான் இதுல போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப பாருங்களேன், Mn இது வந்து மெட்டல் CO6 போட்டோ கெமிக்கல் கண்டிஷன். THF அப்படிங்கிறது டெட்ரா ஹைட்ராஃபியூரா. நம்ம ஆர்கானிக்ல சால்வெண்டா படிச்சிருப்போம், ஆனா இங்க என்னவா இருக்கு? ரீஏஜென்டா இருக்கு. ஸோ இதுல பாருங்களேன் என்ன ஆகுது? ஒரு CO வெளில போயிட்டு ஒரு THF வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. ஒரு CO வெளில போகுது, ஒரு THF சப்ஸ்டியூட் ஆகுது. நீங்க திரும்ப ஹீட் பண்றீங்க அப்படின்னா யாருதான் வெளில போவா?
அடுத்த CO வெளில போகாது. THF இருக்குல்ல, அதான் வெளில போகும். ஏன்? ஏன்னா திரும்ப நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா யாரு வீக்கா இருக்கா அதுல, திரும்ப நீங்க எக்ஸைட் பண்றீங்க அப்படின்னா யாரு வீக்கரா இருக்காங்களோ அவங்க தான் பிரேக் ஆவாங்க. டிஹெச்எஃப் தான் வீக்கரா இருக்கும். சோ அதுதான் பிரேக் ஆகி வெளில போகும். சரியா? அடுத்து இங்க பாருங்களேன். இப்ப அதே காம்ப்ளெக்ஸ், ஓகே, ஆனா நான் என்னது, இப்ப மாலிப்டினம் CO6 எடுத்துக்கிறேன். போட்டோ கெமிக்கல் கண்டிஷன் நான் இங்க யார போடுறேன், POMe3, which means பாஸ்பரஸ் அல்காக்சி லிகாண்ட போடுறேன். இது என்னது, ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். அப்ப என்ன பண்ணும், இது மொத்த சிஓவையும் வெளில எடுத்து, நீங்க ஸ்ட்ராங் லிகாண்ட் போடுறீங்க அப்படின்னா அப்பதான் இந்த மெட்டல் கார்பன் பாண்டு வீக்கா இருக்கும், மொத்த சிஓவும் வெளில போகும். அடுத்து பாருங்களேன். இப்ப லிகாண்ட் வந்து டிசோசியேட் ஆகி வந்துருச்சு, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண வேற லிகாண்டே இல்ல. ஓகே, அப்படின்னா என்ன ஆகுமா, போட்டோ கெமிக்கல் டிசோசியேஷன் ஆஃப் CO மே கெட் க்ளோஸ்டு பை டைமரைசேஷன். ஓகேவா? அப்படி இல்லையா, லிகாண்ட் ரீஅரேஞ்ச் ஆகி ஃபில் ஆயிடும். ஸோ இங்க பாருங்களேன், இது காம்ப்ளெக்ஸ், ஹீட் போட்டோ கெமிக்கலா எக்ஸைட் பண்ற, இங்க என்ன இருக்கு, சப்ஸ்டியூட் ஆக லிகாண்ட் இருக்கு. ஸோ சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஆனா இங்க பாருங்களேன், போட்டோ கெமிக்கலா இந்த காம்ப்ளெக்ஸை எக்ஸைட் பண்ற, CO வெளியில போயிடுச்சு, ஆனா சப்ஸ்டியூட் பண்றதுக்கு லிகாண்டே இல்லை, சூட்டபிளா ஃப்ரீ லிகாண்டே இல்லை. அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய ஆளு ஒண்ணு டைமர் ஆவாங்க, அப்படி இல்லையா இன்டர்னலா ரீஅரேஞ்ச் ஆகி இந்த லிகாண்ட் ரீஅரேஞ்ச் ஆகி ஃபில் ஆகி, இங்க என்னவா இருக்கு லிகாண்டு, அல்லை லிகாண்ட் என்னவா இருக்கு, ஈட்டா 1 இருக்கா, அது ஈட்டா 3 மாறும். அதே போல இப்ப சைக்ளோ பென்டா டைனல் ஈட்டா 3 இருக்கு, டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் ஈட்டா 5 மாறும். இப்ப நான் இங்க கொடுத்துருக்கேன்னு, இதை மட்டும் நான் கலெக்டிவா எழுதுறேன், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேராகிராஃபா இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு வந்து மத்ததெல்லாம் ஈஸியா இருக்கும், இது மேபி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போட்டோ கெமிக்கல் சப்ஸ்டியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா இருக்கும், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட், இப்ப மெட்டல் கார்பனைல மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார்பனைல் இருக்கு, இன்னொரு லிகாண்ட் இருக்கு, மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு அப்படின்னா யாரு டிசோசியேட் ஆவா, வீக்லி பாண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, வீக்லி பாண்டட் லிகாண்ட் தான் என்ன ஆகும், டிசோசியேட் ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருப்பாங்க, மெட்டல் CO6 இருக்கு, ஓகேவா, போட்டோ கெமிக்கலா எக்ஸைட் பண்ற, அப்ப என்ன ஆகும், ஒரு CO வெளியில போயிட்டு THF வந்து இன்க்ளூட் ஆகும். திரும்ப அடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, CO ஆட் ஆகும், சாரி CO எலிமினேட் ஆகும், CO வெளில வந்துரும், THF வந்து உள்ள போகும். திரும்ப ஒரு CO ரிமூவ் பண்ணிட்டு THF ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது நாட் பாசிபிள். ஏன்னா இதை நீங்க ஹீட் பண்றீங்க அப்படின்னா என்னதான் நடக்கும், THF தான் வெளியில போகுமே தவிர யாரு வெளில போக மாட்டா, கார்பனைல் வந்து வெளில போகாது. இப்ப மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு, கார்பனைல் மட்டும் இருந்துச்சுன்னா கார்பனைல ஒரு கார்பனைல் என்ன ஆகும், 1 கார்பனைல் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். இங்க பாருங்க, மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு, கரெக்டா, மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கிறதுனால இதுல யாரு வீக்கா அசோசியேட் ஆயிருக்காங்களோ, வீக்கா பாண்ட் ஆயிருக்காங்களோ அவங்க தான் பிரேக் ஆவாங்க. இப்ப இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், மெட்டல் CO6 போட்டோ கெமிக்கலா ஹீட் பண்ற, யாரு வெளில போவா, ஒரு CO வெளில போகும். ஏன்னா கார்பனைல் மட்டும் தானே இருக்கு, ஒரு CO டிஸ்பிளேஸ் ஆகி அதுக்கு பதிலா யாரு ஆட் ஆவா, இந்த POMe3 லிகாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணு ஆட் ஆகுது. இப்ப இங்க மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்குல்ல, இதுல யாரு வீக்கா இருப்பான்னு நினைக்கிறீங்க, இப்ப மிக்சர் ஆஃப் லிகாண்ட் இருக்கு,
இத போட்டோ கெமிக்கலா எக்ஸைட் பண்றேன்னா இது ஸ்ட்ராங், இது வீக். அப்ப இது வீக்கா இருக்கிறதுனால CO உங்களுக்கு வெளியில போய் உங்களுக்கு என்ன ஆகும்? 5 CO வெளில போய் அதுக்கு பதிலா PO Me3 கிடைக்கும். எப்ப CO வெளில போகும், எப்ப மத்த லிகாண்ட் வெளில போகும் அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. லாஸ்டா இப்ப மெட்டல் கார்பனைல் இருக்கு, அதை எக்ஸைட் பண்றீங்க. ஓகேவா? ஒரு CO வெளியில போயிடுச்சு, டிசோசியேட் ஆகி போயிடுச்சு, வேற லிகாண்ட் எதுவுமே இல்லை. ஓகேவா? சரியா? ஒரு லிகாண்ட் வெளியில போயிடுச்சு, ஆனா சப்ஸ்டியூஷனுக்கு எந்த லிகாண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகலாம்? இது மேபி டைமர் ஆகலாம், டைமர் ஆகி சாட்டிஸ்ஃபை ஆகலாம், டிசோசியேட் ஆயிட்டுல ஒரு CO வெளில போயிடுச்சு, எலக்ட்ரான் கம்மி ஆயிடுச்சு. அதை எப்படி டேலி பண்ணலாம்? ஒன்னு டைமர் ஆகி டேலி பண்ணலாம், அப்படி இல்லையா இந்த மாதிரி லிகாண்டோடைய எப்டிசிட்டிய இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்ப இங்க ஈட்டா 1 இருக்கிறது என்னவா மாறிடும்? ஈட்டா 3 மாத்தி இந்த மாதிரி ஹெப்டிசிட்டியை சேஞ்ச் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் இட். இதுதான் இதை பொறுத்த வரையும். ஸோ இதுல மெட்டல் கார்பனைல் முடிச்சாச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஸ்டே பண்ணி கேட்கலாம். டவுட் இல்லாதவங்க கிளாஸ்ல இருந்து லீவ் ஆயிக்கலாம். தட்ஸ் இட். ஹேவ் அ நைஸ் டே.